நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, அரிசியை வேக வச்சு வச்சுருக்கேன், அது வந்து 1 கப் எடுத்துக்கலாம். நிலக்கடலை, அது வந்து நான் வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, மிளகு, இஞ்சி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், வரமிளகாய், நெல்லிக்காய் 4, மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயம். ஸோ இப்போ நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். நெல்லிக்காய் சாதத்துக்கு முதல்ல இந்த நெல்லிக்காயை துருவிக்கலாம். இப்போது இதில் வச்சு துருவிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் துருவிக்கலாம். ஸோ இப்போ துருவிட்டு இதனோட விதை இருக்கும், இதை வந்து நம்ம இப்போ எடுத்துடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஸோ கடுகு போட்டுக்கலாம். கடுகு, கடலை பருப்பு, உளுந்து பருப்பு, மிளகு போட்டுக்கலாம். இந்த நிலக்கடலை அதை லைட்டாக வதக்கிக்கலாம். இந்த கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுக்கலாம். வரமிளகாய், பச்சை மிளகாய். குழந்தைகளுக்குன்னா நம்ம வந்து ஒரு 1/4 பச்சை மிளகாய் போட்டால் போதும். இதை லைட்டாக வதக்கலாம். பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள். ஸோ அதுக்கப்புறம் இந்த நம்ம துருவி வச்சுருந்த நெல்லிக்காய் போட்டுக்கலாம். நெல்லிக்காய் போட்டுட்டு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 1 நிமிஷம் வதக்கினா போதும். இந்த சாதம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தேவைப்பட்ட கொத்தமல்லி போட்டுக்கலாம், இல்லை மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ இது வந்து டைம் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நெல்லிக்காயோட சாறு வந்து இதில் இறங்கி சாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு லஞ்சுக்கு நம்ம கொடுத்து விடலாம், வெயில் காலத்தில் ரொம்ப நல்லது. ஸோ நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து ஊறுகாயோடு எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.